ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுந்தரிஸ் கிச்சன் தாளிக்கும் வாசமில் இன்றைக்கி மாம்பழ குழம்பு செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த குழம்பு எங்கள் குடும்பத்தில் எப்பொழுதும் வழக்கமாக செய்கிற ஒன்று. இது எப்போ செஞ்சாலும் வருஷத்தில் நான் இதை பற்றி ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் போஸ்ட் போட்டிருக்கேன். இது ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் ரொம்ப பிரபலமாகிடுச்சு இந்த குழம்பு. எல்லாருமே ரெசிபி கேட்டு வாங்கியிருக்காங்க. அதனால் இதை நான் ஒரு வீடியோவாக எடுத்து கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி இங்கே பதிவு பண்ணியிருக்கேன். இந்த குழம்பு செய்கிறதுக்கு தேவையான மாம்பழம்னு பார்த்தா சக்கரை கட்டி அப்படின்னு கிடைக்கக்கூட குட்டி குட்டியான மாம்பழம். இது இல்லைன்னா காலாப்பாடின்னு கிடைக்கிறது கூட போட்டு செய்யலாம் நம்ம. ஆனால் முழு மாம்பழமாக குட்டி சைஸில் நாட்டு மாம்பழம் எதுவாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு 4 பூண்டு பல், கருவேப்பிலை, கொஞ்சம் வெல்லம், ஒரு எலுமிச்சம்பழம் அளவு சைஸு புளி, அப்புறம் தாளிக்கிறதுக்கு துவரம்பருப்பு, வெந்தயம், கடுகு, ஜீரகம், மிளகாத்தூள், சாம்பார் தூள், மஞ்சத்தூள். இப்போ பழத்தை கொஞ்சம் நேரம் நம்ம தண்ணியில் ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சிடுறது நல்லது. இந்த டைமில் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துகிட்டு தேவையான அளவு கல் உப்பை போட்டு ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு சூடு பண்ணி அதுக்கப்புறம் நான் இதை கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு வாணலில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் தாளிச்சிருக்கேன். அதில் இந்த வெந்தயம் கொஞ்சம் நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம கடுகு, கொஞ்சம் ஜீரகம், அதுக்கப்புறம் துவரம்பருப்பு, இது 3 சேர்த்து பொரிய விடணும். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் அரைஞ்சி வச்சுருக்க வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கிக்கிறோம். இப்போ வெந்தயம் நல்லா வாசனை வர அளவுக்கு வந்துடுச்சு. இந்த நேரத்தில் இப்போ நான் சின்ன வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்குது சேர்த்து வதக்கிறேன். துவரம்பருப்பு முன்னாடி போட மறந்துட்டேன், அதனால் இப்போ நான் சேர்த்துக்கிறேன். துவரம்பருப்பு நல்லா கொஞ்சம் செவந்து வாசனை வர அளவுக்கு நல்லா எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். இதில் தேவையான அளவு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். உங்கள் வீட்டு தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி போட்டுக்குங்க. மிளகாத்தூள் போட்டு ரொம்ப நேரம் நம்ம வதக்கக்கூடாது. உடனே நம்ம டக்குன்னு புளித்தண்ணியை அதில் சேர்த்தணும். இப்போ ஒரு 15 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருந்த மாம்பழத்தை தண்ணியை வடிச்சிட்டு ஃபோர்க்கால் அங்கங்கே நம்ம குத்தி எடுத்துட்டோம்னாக்கா நல்ல உப்பு புளி காரம் வந்து அந்த மாம்பழத்துக்குள்ளே சாறு இறங்கியிருக்கும். அதனால் எல்லா மாம்பழத்துலேயும் நீங்கள் சுற்றிலும் ஒரு 4-5 இடத்துல ஃபோர்க் வச்சு இதை மாதிரி குத்தி எடுத்து வச்சுடுங்க. இப்போ குழம்பு ஓரளவு நல்லா கொதி வந்துட்ருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், எல்லா மாம்பழத்தையும் இதை மாதிரி நான் எல்லா பக்கத்துலேயும் குத்தி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் எடுத்து வச்சுருக்க 4 பூண்டு பல்லை இதை மாதிரி லேசாக தட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த இடித்த பூண்டு கடைசியாக குழம்பு இறக்கிறதுக்கு முன்னாடி தான் நம்ம போடணும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து வாசனை வந்துடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க மாம்பழம் ஒன்று ஒன்றா குழம்புல போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். இந்த சக்கரை கட்டி மாம்பழத்தோட தோல் வந்து ரொம்ப மெல்லிசாக இருக்குது. அதனால் சீக்கிரமே உங்களுக்கு வந்து வெந்து வந்துடும். இப்போ எல்லா மாம்பழமும் போட்டேன். இந்த நேரத்தில் ஒரு சின்ன துளி வெல்லம், ஒரு சின்ன கட்டி இந்த குழம்புல சேர்த்துட்றோம். இது குழம்போட ருசியை அதிகப்படுத்தும். இப்போ மாம்பழம் வேகிற அளவுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம இந்த குழம்பை கொதிக்க விடலாம். இப்போ பார்த்திங்கன்னாக்கா நல்ல குழம்பு கொதித்து ரெடி ஆகிடுச்சு. மாம்பழம் வாசனையோட குழம்பு வாசனையும் சேர்ந்து உடனே சாப்பிட்ணுங்கிற ஆவலை தூண்டுது. இந்த குழம்பு பார்த்திங்கனாக்கா எங்கள் அம்மா செய்கிறது வெங்காயம் பூண்டெல்லாம் கூட சேர்க்காம வெறும் அந்த கடுகு, வெந்தயம், துவரம்பருப்பு தாளித்து தண்ணியாக தான் வைப்பாங்க. இது மற்ற குழம்பு மாதிரி கெட்டியாக, கார குழம்பு மாதிரிலாம் கெட்டியாக இருக்காது, தண்ணியாக தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் பூண்டு இடித்து வச்சுருக்கிறத சேர்த்துட்றேன். கொஞ்சம் கருவேப்பிலை போடுறேன். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், பச்சை நல்லெண்ணெய் சேர்க்குறோம். அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப குழம்பை கொதிக்க விட தேவையில்லை. சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் குழம்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த மாம்பழ சீசன் முடியறதுக்குள்ளே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.